BSNL எம்ப்ளாயீஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நலச்சங்கம் தான் கவர்மெண்ட் டெலிகாம் எம்ப்ளாயீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சென்னை. இது வந்து பேங்க்ல லோன் வாங்கி தொழிலாளர்களுக்கு தேவையான பணத்தை திருமணத்துக்கு எஜுகேஷனுக்குலாம் பணம் கொடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி மாதம் அவங்க டிவிடெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ரிட்டர்ன் ஆனவங்க மெம்பர் கிடையாது. ரிட்டர்ன் ஆனவங்க பணம் திருப்பி கொடுத்துருவாங்க, இவங்க வாங்கி லோன் எடுத்து கொடுத்துருவாங்க. இது 2018க்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 4000 பேர் ரிட்டையர்ட் ஆக 2018 அக்டோபர்லேருந்து இன்று வரை 4000 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால், சொசைட்டியில் கூடிய பேங்க்ல எம்ப்ளாயீஸ் வாங்கிய லோன் பணத்தில் நிறைய நிலம் வாங்கி போட்டாங்க. இது எம்ப்ளாயீஸுடைய வெல்ஃபேருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சொசைட்டி நிலத்தை வாங்கி விட்டது. உறுப்பினர்களுக்கு நிலம் தரோம், வீடு கெடுத்தரோம்னு சொல்லி பேங்க்ல பணம் வாங்கி நிலத்தில் முடக்கிட்டாங்க. அதனால தொழிலாளருக்கு வர வேண்டிய பணம் 2018 அக்டோபர் முதல் ஓய்வு பெற்ற பின்னர் இதுவரை வழங்கப்படவில்லை. அது 40 இறந்து போயிட்டாங்க. குடும்பத்திற்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கல. இந்த தொகையுடைய மொத்த மதிப்பு இன்னைக்கு 110 கோடி. சொசைட்டியில் நிறைய லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோடைய வேல்யூ அதிகமாக இருக்கு. இதை போய் சொசைட்டி ஏன்னா சொசைட்டியில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசிடென்ட் பீரியட்ல என்ற பிரசிடென்ட் பீரியட்ல லேண்ட் வாங்கிட்டாங்க. 2018 அக்டோபர் கொடுக்கல. இதை பேங்கில் வாங்கி செட்டில் பண்ணணும், கொடுக்கவும் இல்லை, எந்த விதமான முகாந்தாரம் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. தொழிற்சங்கம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சொசைட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாண்புமிகு அமித்ஷா கண்ட்ரோல் சொசைட்டி. டெல்லிக்கு லெட்டர் ஆயினா எந்த விதமான பதிலும் கிடையாது. சொசைட்டியோட டைரக்டர்ஸ் ரிட்டையர்ட் ஆயாச்சு, பிரசிடென்ட் ரிட்டையர்ட் ஆயாச்சு. சொசைட்டியில் 10 எம்ப்ளாயி இருக்காங்க. எந்த விதமான தாக்கியதும் இல்லை, எப்போ பணம் கிடைக்குன்னு தெரியல. ஸோ இது மாதிரி 4000 குடும்பங்கள் ஓய்வூதியர்கள் BSNL கஷ்டப்பட்டு இருக்கோம். இது தெருக்கு வந்தால் தான் எங்களுக்கு மீடியாவுக்கு வந்தால் தான் விமர்சனம் கிடைக்குன்னு சொல்லி தான் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தோம், லெட்டர் எழுதினாங்க. தனி அதிகாரம் நியமிச்சா தான் என்ன ஏது எங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும், எங்களுடைய பிராபலத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். இப்போ யாருமே இல்லை. கொள்ளையடிச்சு போயிட்டான். மக்கள் வேண்டிய பணம் 110 கோடி ரூபா வரல. மினிமம் 50,000 8 லட்சம் பணம் வரணும். இதற்கு பப்ளிக் மீடியாவில் வந்துதான் மத்திய அரசு கேட்கணும் என்ற இடத்திலே நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும், வெற்றி தொடரும். 4000 பேருக்கு பறந்துருக்கும், ரிட்டர்ன் ஆயாச்சு. இன்னைக்கு 600 பேர் இருப்பாங்க. தமிழ் மாநிலம் பச்சையில் பேசி நான் கன்வீனர் சுந்தரகிருஷ்ணன் ஒரு கமிட்டி போட்டு, கமிட்டி தான் இந்த மாதிரி பண்ணணும் முடிவு பண்ணது. சார் வெங்கடாச்சலம், ராமாராவ் அட்வைசர். நாங்கள் தமிழ் மாநிலம் சென்னை தொழில்நுட்ப சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம். என் பேர் சுந்தரகிருஷ்ணன், மாநில செயலாளர் AABS சென்னை தொழில்நுட்ப